ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். வெள்ளை பூசணிக்காயில் ரொம்ப டேஸ்டியாக அதே நேரம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 2 ரெசிபீஸ். கடகடான்னு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி 2 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இதோட தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இதோட நடுப்பகுதியையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு செஞ்சிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சால் இதை பச்சடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு 5 இல்லைன்னா 6 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா தயார் செய்யலாம். 1/2 கப் அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கான மசாலா தயாராகிடுச்சு. இப்போ வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. பூசணிக்காய் அதிக நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. கிட்டத்தட்ட 6-7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இதில் இப்போது இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காமல் பச்சடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் தாளித்து கொட்டிடலாம். எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது பொரிஞ்சதும் இதில் சேர்த்தாச்சு. இது இப்போ கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் அப்படியேயும் சேர்க்கலாம், இல்லை இதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டும் சேர்த்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே நீங்கள் தயிர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான வெண்பூசணி மோர் குழம்பு ஈஸியாக தயாராகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெண்பூசணி ஃப்ரை, ஆஷ் கார்ட் ஃப்ரை நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளெல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிடும். இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணியை இதில் சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும். ஸோ ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் வேக விட்டால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 4 இல்லைன்னா 5 நிமிஷம் அதை அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ மறுபடியும் இதை கிளறி விட்டுடலாம். இது ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் மறுபடியும் வேக விட்டுடலாம். வெண்பூசணி ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. வெள்ளை பூசணிக்காயில் சூப்பராக 2 ரெசிபி, ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய 2 ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.